டேய் என்னடா ஆச்சு? சார் தான்டா எல்இடி டிவிக்கு ஸ்டெபிளைசர் வித்தவர். ஏண்டா பால் பாக்கெட் வாங்கி பசுமாட்டுக்கே கொடுத்த மாதிரி சேல்ஸ்மேன் வீட்லயே சேல்ஸ் பண்ண வந்திருக்க? உன் வேலை வேற எங்கேயா காட்ட வேண்டியதானே? ஏன்டா சொல்ல மாட்டேன்? ஏன் சொல்ல மாட்டேன்? உனக்கு என்ன மாசம் மாசம் ஒரு கம்பெனி, நீ வேலை பார்க்குற கம்பெனி தான் நம்பர் 1. வாய்க்கு வந்ததை சொல்லுவ, என்ன பொருள் விற்கிறோன்னே தெரியாது, எதையாவது ஒன்று வித்துடணும். இதோ இவன் கஷ்டப்பட்டு மொபைல் வாங்குறவன்ட்ட தெஃப்ட் இன்சூரன்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிடுறான். அதுக்கப்புறம் என்ன சொன்ன? போன் காணா போனா எவன்டா கம்ப்ளைண்ட் கொடுக்க போறான்? அப்படியே கொடுத்தா 100க்கு 5 பேர் தான் கொடுப்பான், மீதி 95 பேர் கொடுத்த காசு லாபம்னு சொன்னல. அதெல்லாம் கேட்ட அன்னைக்கு நான் சிரிச்சேன். டேய் நம்மள மாதிரி 1 லட்சம் பேர் டெய்லி காலையில பொருளை பத்தியே தெரியாம கிளம்பிடுறான். எவன் கிடைச்சாலும் அவன் தலையில அதை கட்டிடணும். ஆனா நமக்கு தெரியலடா, அதை நமக்குள்ளேயே தான் வித்துனுக்குறோம். நான் முன் பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் எடுத்தா எனக்கே தெரியாம இன்னொருத்தன் பின் பாக்கெட்ல இருந்து 20 ரூபாய் எடுக்கிறான். தோ 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 இந்த வாட்டர் பியூரிஃபையர் இவன் தான் கொடுத்தான். வாழ்க்கை பூரா எந்த பிரச்சனையும் இல்லைன்னா வாரம் பிரச்சனை, ஃபில்டர் மாத்தினே இருக்கிறேன். அந்த டேபிள் எனக்கு தேவையா இல்லையானே கேட்காம மேல் வீட்டுல இருக்குது கீழ் வீட்டுல இருக்குதுன்னு கொண்டாந்து என் வீட்லயே வித்துட்டு போயிட்டான். இப்படி பொருள்லாம் கொண்டு போய் போயஸ் கடன்லயோ போட்ல அப்படியே விற்க முடியுமா? எப்படா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் மாசம் 10,000 ரூபாய் காணாம போதேன்னு பார்த்தா அது ஒருத்தன் திருடல, 100 ரூபாயா 100 பேர் திருடுறான். கரெக்டரா? நம்மெல்லாம் கூலிப்படதான். எங்க இங்க இருக்கிற ஒருத்தன் சொல்லு, போய் சொல்லாம ஏமாத்தாம பொருளை வித்தன் சொல்லுங்கடா. நம்மெல்லாம் பொருளை விக்கலடா, பொய்ய வித்துனுக்குறோம். இப்பெல்லாம் தயாரிக்கிறவனோட விக்ரம் அதிகமாயிட்டான். எது கிடைச்சாலும் நாம எப்படியாவது வித்துறோன்றதுனால அவனு எதை வேணாலும் எப்படி வேணாலும் தயாரிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். அப்பா போதுண்டா இந்த கேவலமான பொழப்பு, எனக்கு இதுல வர காசும் வேணாம். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கினீங்களோ இல்லையோ, நான் புரிஞ்சுக்கினேன்.